அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த செப்டம்பர் மாதம் நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்கு? அதாவது மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான பிரிடிக்ஷனை கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். முதலாவது அந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரு. 4ஆம் இடத்துல புதன் பகவான் மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் டிராவல் பண்ணுவாரு. மேலும் 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. மேலும் கேது பகவானோட இணைந்து இருக்காரு. ஆகவே 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பிளஸ் கேது பகவான். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ஃபைனலா 12ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் 4ஆம் தேதியே பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 16ஆம் தேதி கரெக்டா சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேது பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் சுக்கிரன் நீச்சத்துல சூரியன் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் அவர் கூட டிராவல் பண்ணுவாரு. ஆகவே முக்கூட்டு கிரக அமைப்பு இருக்கும் அந்த இடத்துல. ஒரு 3 நாள் மட்டும் இருக்கும். அது பெருசா ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்காது. பட் இருந்தாலும் அதையும் நம்ம கொஞ்சம் லைட்டா மைனூட்டா பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. நீச்சத்தில இருந்து ஆட்சி ஆகிறாரு. அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஃபைனலா 23ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. ஆகவே இந்த மாதத்துல அப்படியே மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி, அடுத்தது சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், அடுத்தது புதன் ஆட்சி ஆகிறாரு. இப்படி 3 முக்கியமான கிரகங்கள் மாறி மாறி ஆட்சி ஆகுது. ஆனா பர்மனண்டா இல்லாம டெம்பரரியா சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகளை வச்சு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது சனி பகவான் 10ஆம் அதிபதி. அவர் போயிட்டு 11ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. பொதுவா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா திருப்தி இல்ல, பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் இல்ல. இன்னும் ஒரு சிலர் பார்த்தனா இருக்கிற தொழிலையோ அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க உத்தியோக சேஞ்சஸ் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம், ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமா, பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சிந்தனை ஓடிட்டு இருக்கும். ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா ஃபேவரா இருக்குன்னு சொல்ல முடியல. நிறைய பேருக்கு பணிச்சுமை, தொழில் உத்தியோகத்துல பெருசா நிம்மதி இல்ல, ஏதோ ஓடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில முயற்சிகளை நிறைய எடுக்கிறாங்க. இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஏன்னா வந்துட்டு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுலயே நம்முடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போய் 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறது, அதாவது புதுசா ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றது, மேல ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஏதாச்சும் ரிசர்ச் பண்றது, ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சிந்தனைகள்லாம் இந்த நேரத்துல பிறப்பெடுக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல மெயினா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல. என்ன பொறுத்தளவுல இந்த காலகட்டத்தில் பெருசா தொழில இறங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தொழில எதுவும் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான். ஆகவே ஆசையை தூண்டி விட்டு அப்படியே எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாரு. கையில பொருளாதாரமும் ஒரு நிலையா வச்சுக்க வேண்டாம். மேலும் அதை தொழில பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்னதா உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றது சிறப்பு. ஆகவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பு. ஒருவேளை நீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு முயற்சி பண்றீங்கன்னாக்கா அந்த முயற்சிகளை பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம புதுசா முயற்சி பண்ணலாம்னு இறங்க வேண்டாம். ஆகவே இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு சைடுல ஒரு பக்கம் நீங்க முயற்சிகளையும் செய்யுங்க. உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரப்போ அதை பிக்கப் பண்ணிக்கிறது சிறப்பு. ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹைலி ரிஸ்க் எதுலயும் எடுக்க வேண்டாம். அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் 12ஆம் இடத்துல ராகு. இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் வந்து நீச்சம் ஆகுறாரு 6ஆம் இடத்துல. மேலும் விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல. ஆகவே செலவு மாறி மாறி பொருளாதார ரீதியா ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி மேஷ ராசியை சேர்ந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆகும். ஏன்னா மாத்தி மாத்தி செலவுகள் காத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலி ரிலேட்டடா ஏதோ ஒரு வகையில செலவு, குடும்பத்துல வீடு கட்டுறது, குடும்பத்துல ஏதாச்சும் சுப விஷயங்கள் நடக்கிறது, மேலும் குடும்பத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமான செலவு, இப்படி குடும்பம் சார்ந்து ஒரு பக்கம் செலவு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் செலவுகள் அதிகமா ஏற்படலாம். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில செலவுகள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் சுமை. ஏன்னா வந்துட்டு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு தான். கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வல்லமையை கொடுப்பாரு. ஆனா 12ஆம் இடத்துல ராகு இருந்து தொடர்ந்து விரைய செலவுகளை கொடுத்துட்டே இருப்பாரு. மாத்தி மாத்தி ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்துட்டே இருக்கிறதுனால மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிகமா மாட்டிக்கிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா இந்த நேரத்துல கடன் உதவி கேட்கறீங்கன்னா அது டக்குன்னு கிடைக்கும். நீங்க கேட்கிற
கேட்கிற பணம்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா அதுதான் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுடைய பவர் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் முன்ன பின்ன தடங்கள் ஆனாலுமே நீங்க கேட்கிற பொருளாதாரம் அப்படிங்கிறது கடன் உதவியா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த 6ஆம் இடத்துல கேதுவுடைய ஒரு பெரிய பிளஸ். கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய கடனை வாங்கிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கறதுலயும் சரி வாங்குறதுலயும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். மெயின்லி இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் பெருசா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியல. அதுலயும் 11ஆம் இடத்துல சனி வக்ரம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அவை பொருளாதாரம் வரதுலயும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு. மேலும் பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலையிலும் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பொருளாதாரம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவை பொருளாதாரத்தை சரிவர சீர்வர நீங்க பராமரிக்கிறது சிறப்பு. கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்திலையும் மூவ் ஆன் பண்றது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு சுப விஷயங்கள் நடத்துறதுக்கு ஒரு சில ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில மாத்தி மாத்தி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் தாமதப்படுது தடைப்படுது. அதுல இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் 2ஆம் அதிபதி சுக்கிரன் மேலும் வந்துட்டு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆகவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில இந்த மாதத்துல பெரிய அளவுல ஃபேவரபிள் இல்ல. ஆகவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. கொஞ்சம் தள்ளி வச்சு உங்களுடைய முயற்சிகளை செய்யறது பெட்டரா இருக்கும். அதே சமயத்துல இந்த நேரத்துல முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க உங்களுடைய முயற்சிகளை போடலாம். ஆனா கன்ஃபார்ம் இந்த மாதத்துல பண்ண வேணாம். கொஞ்சம் சொல்றேன் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பு. மேலும் 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து ஆட்சி ஆவார் 7ஆம் இடத்துல. மேலும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி. பொதுவா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே 2ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் ஒரு ப்ளே பண்றதுனால குடும்பத்துல நிறைய சுப விஷயங்கள் 18ஆம் தேதிக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை 18ஆம் தேதிக்கு மேல முக்கியமான பிளான்ஸ்லாம் வச்சுக்கோங்க. இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள முக்கியமான பிளான்ஸ்லாம் 18ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்தது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல முதல் 18 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகி கேதுவோட இணைகிறார் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். அவை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து ஒரு சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு போறது கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அவை அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்தாக குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சூரியன் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாரு. ஆனா 6ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தினாலுமே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா ஆகக்கூடிய உறவு நிலையை பராமரிக்கிறது நல்லா இருக்கும்னு தோணுது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஆனா அந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துட்டாக்கா குழந்தை பாகியத்துல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். பொதுவா சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா பலமான பலன்களை கொடுக்கும். குறிப்பா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே கொடுக்கும். ஆனா கூடவே 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தா கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஏதோ கொஞ்சம் மேலோட்டமா அந்த ஒத்துழைப்பு ஆறுதல் நல்ல செய்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோட்டமா கிடைக்கும். நம்ம கூடுதல் கவனத்தோட இருக்கிற பட்சத்துல அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அவை 6ஆம் அதிபதி பொதுவா 5ஆம் இடத்துல இருக்கிறது பெருசா ஃபேவர் கிடையாது. மேலும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப அவேர்னஸா இருந்துக்கோங்க. இந்த நேரத்துல இந்த பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். அவை அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. ஓராள குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுது. அது அப்படியே மாதத்துல கொஞ்சம் கலவையா ஏற்படுது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி அவர் வந்துட்டு சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகி ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல தான் டிராவல் பண்ணுவாரு. அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல ஏதாச்சும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளையோ குழப்பத்தை ஏற்படுத்தி நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல கொஞ்சம் அவேர்னஸோட கொஞ்சம் புரிதலோட செயல்பட்டோம்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி எடுப்போம். எதா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுப்போம். கொஞ்சம் கான்பிடன்ட் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னதான் இருக்குன்னு இறங்கி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் மேலும் தன்னம்பிக்கை இதெல்லாமே பிறப்பெடுக்கும். இதை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்திட்டோம்னாக்கா கொஞ்சம் பெட்டரான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அவை புதனாதித்ய யோகம் அதுவும் 5ஆம் இடத்துல கிரகங்கள் ஒன்று சேரும் போது இந்த யோகம் சார்ந்த வகையில பலன்கள் ஏற்படும் போது அது நமக்கு ஃபேவரான பலன்களை தான் கொடுக்குது. ஆகவே இந்த புதனாதித்ய யோகத்தினால படிப்பு சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் படிப்பு சார்ந்த வகையில நிறைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் ஏற்படும். மேலும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. அதோட இந்த மாதத்துல 6ஆம் அதிபதியாகிய புதனோட சூரியன் இணைகிறதுனால இந்த படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அவை படிப்பு சார்ந்த வகையில முயற்சிகளும் இருக்கு. அது சார்ந்த வகையில விரைய செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் மேலும் சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இதெல்லாமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சரியான ஒரு டைம் பீரியடா தான் இருக்கு. நீங்க முயற்சி எடுக்கலாம். அது நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல அனலைஸ் பண்ணும்போது விரைய ஸ்தானத்துல ராகு
ராகு அது ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா சனி பகவான் வக்ரமாயிருக்காரு. ஆகவே ஏதோ ஒரு வகையில மன உளைச்சல், எதையோ நினைச்சு ரொம்ப ஓவரா திங்க் பண்றது, எதுலயுமே பெருசா ஒரு பற்று இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது பெட்டரா இருக்கும்னு தோணுது. அதுலயும் இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமாகிறாரு. ஆகவே இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது பெட்டரா இருக்கும். கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். மேலும் இந்த மாதத்துல அலைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதியாக செவ்வாய் போயிட்டு 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே சின்ன சின்ன பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது பெட்டரா இருக்கும்னு தோணுது. டயத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. மேலும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காம ரிலாக்ஸா அதிக நேரம் தூங்குங்க. இதெல்லாமே நமக்கு ஒரு பெஸ்டான ரெமெடியா இருக்கும். ஓவரால் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளோ ஒரு சில குழப்பங்களோ பொருளாதார ரீதியாக தேவையில்லாத மன வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றபடி மிச்ச விஷயங்கள்லாம் நீங்க ஓவராலா நியூட்ரல் பண்ணிடலாம். ஓவராலா நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட்டா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமாக. இதோட இன்னொரு சின்ன விஷயம், இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3ல இருந்து 4 மாதம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு ட்ராக்ல பயணிச்சுக்கிட்டு இருப்போம். அதே இந்த 3ல இருந்து 4 மாதங்கள் நீங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மேலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கும் கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திர பலன்கள், ராசி மற்றும் லக்ன பலன்கள் இந்த 3 ப்ரெடிக்ஷனையாச்சும் நீங்க பாத்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவுகளை பார்க்கும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே அந்த 3 வீடியோ மட்டும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் இதோட இந்த சனி வக்ர பயிற்சிலாம் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.